ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. காதலித்து திருமணம் செய்து கொண்ட மணமகனை திமுக கொடி கட்டி வந்த காரில் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட பெண் வீட்டாரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி காண்போரை பதைபதைக்க வைத்துள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த வெள்ளை கேட் அருகே உள்ள நீலகண்டபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கீதா. இவரது மகன் பசுபதி தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். பசுபதியின் தாய்மாமன் காஞ்சிபுரம் அடுத்த சித்தேரி பகுதியில் இருந்து வரும் நிலையில் அவ்வப்போது பசுபதி அங்கு சென்று வந்திருக்கிறார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த கங்காதரன் என்பவரின் மகள் கார்த்திகா என்ற இளம் பெண்ணுடன் பசுபதிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அது காதலாக மாறியிருக்கிறது. இதனால் இருவரும் திருமணம் செய்ய முடிவு எடுத்துள்ளனர். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இருப்பினும் இவர்களின் திருமணத்திற்கு இரு வீட்டார் சம்மதம் தெரிவிக்கவில்லை என கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு இருவரும் சோளிங்கர் பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்று இரு வீட்டாரின் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் திருமணம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு பசுபதியின் தாயார் இருவரையும் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். ஆனால் திருமணமான நாளிலிருந்து கார்த்திகாவின் தந்தை கங்காதரன் அவ்வப்போது பசுபதியிடம் சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது கார்த்திகா 9 மாதம் கர்ப்பிணியாக இருந்து வரும் நிலையில் சில தினங்களுக்கு முன் சித்தேரி பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்கு கார்த்திகாவிடம் பசுபதியை மறந்து விடுமாறு உறவினர்கள் சிலர் மூளைச்சலவை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தனது மனைவியை காண வந்த பசுபதியை வீட்டிற்குள் அனுமதிக்காமல் கடுமையாக திட்டி வெளியே அனுப்பி இருக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பசுபதி தனது தாய்மாமன் வீட்டிற்கு பூ வாங்கி வருவதற்காக சென்றிருக்கிறார். அப்போது அதே பகுதியில் இருக்கும் பெண்ணின் தந்தை கங்காதரன் அங்கு சென்று பசுபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பசுபதி தனது தாய்மாமன் வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அப்போது பெண்ணின் மாமன் மகன் தினேஷ் என்பவர் அவரது நண்பனான துலுக்கா தண்டலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் மகனான திமுக பிரமுகர் நரேஷ் என்பவருடன் ஒன்று கூடி 10க்கும் மேற்பட்டோர் திமுக கொடி கட்டிய காரில் சித்தேரி பகுதிக்கு வருகை தந்து பசுபதி வெளியே வரும் நேரம் பார்த்து காத்திருந்து அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சி காண்போரை பதைபதைக்க வைத்துள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த பசுபதி ரத்தம் சொட்ட சொட்ட காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து ஆதாரத்துடன் காஞ்சிபுரம் பாலுச்செட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவலர்கள் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலரிடம் தஞ்சமடைந்த மாப்பிள்ளை வீட்டார் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும்படி மனு அளித்துள்ளனர். காதல் திருமணம் அவங்க 2 பேரும் விருப்பத்தை மீறி பண்ணிக்கினாங்க. அது மீறியும் நாங்க வீட்டுல சேர்த்துக்கின்னு நல்லதான் லைஃப், நல்லா 2 பேர் லைஃப் நல்லா தான் போயின்னு இருந்து. அவங்க பெண்ணு வீட்டுக்காரன் வந்து நல்லதான் சீமந்தம் அந்த பூ முடிக்கிறது எல்லாம் செஞ்சாங்க கொண்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ள மனக்கசப்பு என்ன வந்து தெரியவில்லை. அதனால அவங்க அப்பா அவங்க அம்மா வர வச்சு பேசி சமாதானம் பத்தி அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த இடத்துல கார் வச்சுன்னு 10 நபர்கள் வந்து வெயிட் பண்ணி இருக்காங்க. எங்க பையன் வருவான்னு வெயிட் பண்ணி இருக்காங்க. அப்போ வந்து சிங்கு ஓட்டலாண்டா வெயிட் பண்ணி இருக்கும் போது அவங்க நல்லா மாட்டிக்கணும். மறந்து எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அடிச்சு போட்டாங்க. அவங்க அடிச்சுட்டு மறுபடியும் ஊருல வராங்க. ஊருல வந்து யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னால பண்ணி பாத்துக்கோ, 40 வீட்டு பங்காளிங்க இருக்கிறாங்க, எனக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. வந்து காதலித்து திருமணம் செய்து கொண்ட மணமகன் வசதி குறைவு காரணமாக பெண்ணின் உறவினர்களே ஆள் வைத்து அடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.